இன்றைய பாடம் அல்-ஹால். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, ஹால் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நிலைமை அல்லது நிலைமை. நம்ம கைஃபல் ஹால் என்று கேட்போம். கைஃபல் ஹால், எவ்வாறு நிலைமை இருக்கின்றது. நாங்க கைஃபல் ஹால் என்றால் எவ்வாறு என்று சொல்லுவோம், சுகம் எப்படி என்றெல்லாம் கேட்கிறது. ஹால் என்றது இங்க நகுல தனியான ஒரு சட்டம் இருக்குது. இந்த ஹாலுடைய வசனங்களை நாங்க சரியாக விளங்கணும், அப்பதான் சரியான மொழிபெயர்ப்பை கொடுக்கணும். இந்த நோட்ஸை கொஞ்சம் வாசிட்டு இருப்போம். இதை நாங்க அரபுடையும் பார்க்கலாம் தாரிஃபோட. நான் மிக சுருக்கமாக ஹாலை விளங்கப்படுத்துறேன். அரபு மொழியில் அல் ஹால் என்பது நிலைமை என்று பொருள் தரும். ஒரு செயலை இன்னொரு நிலையில செய்யறது. அதை இப்படி சொல்லுவோமே, ஒரே நேரத்துல ஒரு நபர் இரண்டு வேலைகளை செய்யறதுக்கு நாங்க ஹாலை பயன்படுத்துறது. ஒன்றை செய்து கொண்டு இன்னொன்று செய்யறது, ஒன்றை செய்த நிலைமையில இன்னொன்று செய்யறது. இரு செயல்கள் ஒரே நேரத்தில் இடம்பெறுவதை ஒரு வசனத்தில் அடக்குவோம். அவ்வசனமானது ஜும்லத்துல் ஹால் அல்லது அல் ஜும்லா அல் ஹாலியா வசனம் என அழைக்கப்படும். இதுல ரெண்டு வகையான ஹால் வரலாம். ரெண்டு வகையான சொன்னால், ஒரே நேரத்துல இரு செயல்களை ஒரே நபர் செய்யறது, சரியா? அல்லது ஒரு நபர் ஒரே நேரத்துல இரு செயல்களை செய்யறதுக்கும் ஹாலை பயன்படுத்தலாம். இரண்டாவது, இரண்டு நபர்கள் ஒரே நேரத்துல இரண்டு செயல்களை செய்யறது, ரெண்டுக்கும் ஹாலை பயன்படுத்தலாம். முதலாவது சொல்றேன், ஒரு நபர், ஒரு தனி மனிதன் ஒரே நேரத்துல இரண்டு வேலையை செய்யறது. இரண்டாவது, இரண்டு மனிதர்கள், இரண்டு நபர்கள் ஒரே நேரத்துல வித்தியாசமான இரண்டு வேலைகளை செய்வதற்கும் இந்த ஹாலை பயன்படுத்தலாம். நாங்க முதலாவது ஒரே நேரத்துல ஒரு நபர் ஒரு செயலை செய்யறது எப்படின்னு பார்ப்போம். இங்கு இந்த மூன்று வசனங்களையும் நீங்க பாருங்க, 1, 2, 3. நான் இந்த இடத்துல ஹாலுடைய 5 வகையான ஹால் அல்லது இந்த 5 பெட்டன்லையும் ஹாலை பயன்படுத்தலாம். ஹாலை ஃபாயிலுக்கு யூஸ் பண்றது, ஹாலை மஃபூலுக்கு யூஸ் பண்றது, ஷிபுகு ஜும்லா நாய்ஃபாலுக்கு யூஸ் பண்றது, ஹர்ஃபுல் ஜர் எல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் போறதுக்கு முன்னால வெரி சிம்பிளா இந்த ஹாலை இந்த 5 வசனங்கள்ல எங்களுக்கு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரே விஷயம்தான். விவசாயி சிரித்த நிலையில் சாப்பிட்டான் அல்லது விவசாயி சிரித்துக் கொண்டு சாப்பிட்டான். விவசாயி சிரித்துக் கொண்டு சாப்பிட்டான். இந்த மூன்றும் தமிழ்ல ஒன்றுதானே. விவசாயி சிரித்த நிலையில் சிரித்துக் கொண்டு சாப்பிட்டான் என்றது உண்டு, அப்படித்தானே? விவசாயி என்பவன் ரெண்டு வேலையை செஞ்சுக்கிறார் ஒரே நேரத்தில். என்ன? சிரிச்சு மீக்கிறாரு, சாப்பிட்டு மீக்கிறார். சாப்பிட்டு மீக்கிறாரு, சிரிச்சு மீக்கிறார். அப்படிதானே? தமிழ்ல இத 3 வருஷத்தை நீங்க ஆழமா பார்க்கணும். 1, 2, 3. இந்த 3லையும் வித்தியாசமான சட்டங்கள் இருக்குது. கருத்து ஒன்றுதான், கருத்து தமிழ்ல ஒன்றுதான். விவசாயி சிரித்த நிலையில் சாப்பிட்டான் என்பதை இந்த 3 வகையிலும் எங்களுக்கு சொல்லலாம், சரியா? அப்ப இதுல நான் முதலாவது விளங்கப்படுத்துறேன் பாருங்க. நஹு சட்டத்தை நீங்க நல்லா பாருங்க. இந்த இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், தாஹிக்கன் என்று சொல்லி. தாஹிக்கன். அப்ப இது முதலாவது வகை என்னன்னா, அகலல் ஃபல்லாஹு. அந்த ஹரக்கத்தை எப்படி இருக்கும்? அகலல் ஃபல்லாஹு, பாயில்தனே. அகலல் ஃபல்லாஹு, விவசாயி சாப்பிட்டான். தாஹிக்கன் என்றது இந்த இடத்துல மஃபூலும் பிஹி அல்ல. எங்களுக்கு தெரியும், நஸ்பு செய்யக்கூடிய மிக பிரதானமான சட்டம் மஃபூலும் பிஹி, செயற்படு பொருள். அரபு மொழியில செயற்படு பொருளை நாங்கள் எப்படி இனம் காணுவது என்று சொன்னால், குறித்த சொல் நஸ்பு பெற்று வருமாக இருந்தால்
ஃபத்ஹதான் அல்லது ஃபத்ஹா பெற்று வருமாக இருந்தால் அது மஃபூலும் பிஹி செயற்படுவோம். இந்த தாஹிக்கன் என்றது மஃபூலும் பிஹி அல்ல, இது ஃபிஅல். அகலன்றது ஃபிஅல், அல் ஃபல்லாஹ்ன்றது ஃபாயில், தாஹிக்கன் என்றது மஃபூலும் பிஹி அல்ல, இது ஹால். இது ஹால். எப்படி ஹால் என்றால் இது விளைக்கோங்க. முதலாவது நான் சொல்றேன், ஒரு வசனத்துல இறுதியில இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூல் ரெண்டும் வரலாம். இஸ்மு மஃபூல் இஸ்மு ஃபாயில் என்ன நீங்க படிச்சிருப்பீங்க. இஸ்மு ஃபாயில் என்றால் ஃபஅல ஃபாயில், ஒரு செயலை செய்கின்றவனுக்கு நாங்க இஸ்மு ஃபாயில். கதப எழுதினான், காத்திபுன் என்பது இஸ்மு ஃபாயில். தரப அடித்தான், தாரிபு என்றால் அடிக்கின்றவன் இஸ்மு ஃபாயில். இஸ்மு மஃபூல் என்றால் என்ன? அது மஜ்ஹூல் இருந்து வரும். மஃபூல் துரிப அடிக்கப்பட்டான், மதுரூபுன் அடிக்கப்படுகின்றவன், ஜுரிஹ காயப்பட்டான், மஜ்ரூஹுன் காயப்பட்டவன், இஸ்மு மஃபூல். அப்ப ஒரு வசனத்துல இறுதியில இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூல் நஸ்பு செஞ்சு வந்தால் அது ஜும்லா ஹாலியா. சொல்ல பாருங்க. முதலாவது, ஒரு வசனத்துல இறுதியில இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூல் நஸ்பு செய்யப்பட்டு வந்தால், ஃபத்ஹதான் பெற்று வந்தால் அது ஹால், ஜும்லா ஹால். எப்படி மொழிபெயர்க்கிற? விவசாயி சிரித்த நிலையில் சாப்பிட்டார், சிரித்து கொண்டு சாப்பிட்டார். சரியா? அகலல் ஃபல்லாஹு தாஹிகன். அப்ப இது முதலாவது. சரியா? நான் பிறகு உதாரணங்களை விளங்கப்படுத்துறேன். இப்போ இது மூலம் ஒருத்தரை நான் விளங்கப்படுத்துறேன். அதுக்கப்புறம் டவுட் இருந்தா கேளுங்க. முதலாவது சொல்றேன், திருப்பவும் சொல்றேன். ஒரு வசனத்துல இறுதியாக இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூல் நஸ்பு செய்யப்பட்டு வருமாக இருந்தால் அது ஜும்லா ஹாலியா. இஸ்மு ஃபாயில் என்றால் ஃபஅல ஃபாயிலும், ஃபுஇல மஃபூலும். சரியா? குதிப மக்தூபுன், குதில கொல்லப்பட்டான், மக்தூலுன் கொல்லப்பட்டவன். கதல கொலை செய்தான், காத்திலுன் கொலையாளி. அதான் இந்த காத்திலுன்றது இஸ்மு ஃபாயில், மக்தூலுன்றது இஸ்மு மஃபூல். இது முதலாவது. அப்ப என்ன கருத்து? விவசாயி சிரித்த நிலையில் அல்லது சிரித்து கொண்டு சாப்பிட்டு. ஓகே, இப்ப அடுத்ததுக்கு வாங்க. அடுத்தது பாருங்க. இரண்டாவது, ஒரு வசனத்துல அதாவது முபுத்ததாவை தொடர்ந்து ஃபிஅல் முதாரி வருமாக இருந்தால் அதுவும் ஹாலாகத்தான் இது. இப்ப இதுல முக்கியம் என்னென்றால் இந்த மாரிஃபாவாக வருகின்ற பெயர் சொல். ஒரு வசனத்துல ஃபிஅல் ஃபாயில் சொல்லுங்களேன், இந்த ஃபாயில் மாரிஃபாவாக அதனை தொடர்ந்து வருகின்ற ஃபிஅல் வினைச்சொல் ஃபிஅல் முதாரியாக இருந்தால் அது ஜும்லா ஹால். உதாரணமாக அக்கல சாப்பிட்டான், அல் ஃபல்லாஹு விவசாயி யத்ஹகு. இதை எப்படி மொழிபெயர்க்க இயலாது? விவசாயி சாப்பிட்டான் சிரிக்கிறான் என்று மொழிபெயர்க்க இயலாது. அப்படி மொழிபெயர்த்தால் உங்களுக்கு ஹால் தெரியாது, ஜும்லா ஹாலியா தெரியாது. இரண்டாவது, ஒரு வசனத்தில் மஅரிஃபாவான பெயர் சொல்லை தொடர்ந்து ஃபிஅல் முதாரி வருமாக இருந்தால் அது ஹால். அகலல் ஃபல்லாஹு யத்ஹகு, விவசாயி சிரித்த நிலையில் சிரித்துக் கொண்டு சாப்பிட்டான். விவசாயி சிரித்துக் கொண்டு சாப்பிட்டான்றத ரெண்டு வகையில சொல்லலாம். இப்போ அகலல் ஃபல்லாஹு தாஹிகன் என்று சொன்னாலும், அகலல் ஃபல்லாஹு யத்ஹகு என்று சொன்னாலும் கருத்து ஒன்றுதான், யத்ஹகு. அப்ப இது இஸ்மு ஃபாயில் மன்சூப் முதலாவது.
இது மாரிஃபாவை தொடர்ந்து வருகின்ற வினைச்சொல் ஃபிஅல் முதாரியாக வரும். ஒரு வசனத்துல மாரிஃபாவான பெயர் சொல்லை தொடர்ந்து ஃபிஅல் முதாரி வந்தால் ஹால். இப்ப ரெண்டாவது முடிச்சு. மூணாவது என்ன? மூணாவது பாருங்க. இந்த இடத்துல இங்க வா ஒன்று வந்தீங்க பாருங்க. வா ஒன்று விளங்குதா? இந்த வாவுக்கு நாங்க சொல்ற வாவுல் ஹாலியா. இப்ப எங்களுக்கு பரிச்சயமான வாவிகனா வாவு. உதாரணமாக நாங்க படிச்சோம் ஹர்ஃபுல் ஜர்ல வாவுல் கசம், சத்தியத்தின் வாவு. வாவுல் கசம் என்ன? வாவுல் கசம். வல்லாஹி வல் அஸ்ரி, அது வாவை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் ஜர்வு செய்யும். அது ஹர்ஃபுல் ஜர் வாவுல் கசம், சத்தியத்தின் வாவு. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமா. வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமா. கசம் என்றால் சத்தியம். இன்னொரு வாவிக்குது வாவுல் அத்ஃப்னு சொல்லு. வாவுல் அத்துஃப். வாவுல் அத்துஃப். வாவுல் அத்துஃப் என்றால் உதாரணமாக ஜாஅ முஹம்மதுன் வ அஹ்மது. முஹம்மதும் அஹ்மதும் வந்தனர். முஹம்மத் அண்ட் அஹ்மத். என்ற அந்த கருத்துல மேலும் உண்டு கருத்துல இந்த வாவு இருக்கும். அதுக்கு நாங்க வாவுல் அத்ஃப் என்று சொல்லுவோம். வாவுல் கசம், வாவுல் அத்ஃப். அந்த வரிசையில இந்த வாவுக்கு இன்னொரு கருத்து இருக்குது, வாவுல் ஹாலியா. இந்த இடத்துல மேலும் உண்டு சொல்லப்பட அகலல் ஃபல்லாஹு, விவசாயி சாப்பிட்டான், மேலும் அவர் சிரிக்கிறார், அவன் சிரிக்கிறான் என்று சொல்லுகிறார். இது வாவுல் அத்துஃப் அல்ல, இது வாவுல் ஹாலியான்றத விளங்கும். அது என்னன்னா இங்க பாருங்க, இந்த வாவுல் ஹாலியாவை தொடர்ந்து தமீர் முன்ஃபஸில் வாருது. இப்ப 4ம் 5ம் இந்த வாவுல் கசமோட சம்பந்தப்பட்டதுதான். சரி, வாவுல் கசம் அல்ல, வாவுல் ஹாலியாவோட சம்பந்தப்பட்டது. 1ம் 2ம் ஓகே. இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூல் மன்சூப், மாரிஃபாவான பெயர் சொல்லை தொடர்ந்து ஃபியல் முதாரி வாருது. இந்த 3ம் 4ம் 5மே வாவுல் ஹாலியாவோடு சம்பந்தப்பட்டது. இந்த வாவுக்கு சொல்ல வாவுல் ஹாலியா. அதில் நான் இங்க 3ஆவதுல கொண்டு எடுத்துக்கிறேன். ஏண்டா இது 3ம் ஒரே கருத்துல மொழிபெயர்க்கப்படும். அது என்னென்றால் இந்த வாவுல் ஹாலியாவை தொடர்ந்து தமீர் முன்ஃபஸில் வாரது. அப்ப நாங்க சொல்லுவோம் வாவுல் ஹாலியா பிளஸ் அத்தமீருல் முன்ஃபஸில். 3 வகையான தமாயிர்கள் இருக்குது. தமாயிர் முஸ்ததிரா, தமாயிர் முத்தசிலா, தமாயிர் முன்ஃபசிலா. அதுல பிரபல்யமானது முத்தசிலாவும் முன்ஃபசிலா. முன்ஃபசில் என்றால் என்ன? பிரிந்து வருகின்ற பிரதி பெயர் சொற்கள். அது என்ன? ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அன்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அன நஹ்னு என்ற அந்த 14க்கும் நாங்கள் சொல்வது அத்தமாயிருல் முன்ஃபசிலா. இன்ஃபஸலா என்று சொன்னால் பிரிந்தது. அப்ப தமாயிர் என்றது பிரதிப்பெயர் சொற்கள், பிரிந்து வருகின்ற பிரதிப்பெயர் சொற்கள். அப்ப இது 3வது என்னன்னா, ஒரு வசனத்துல மத்தியில் நடுவில் வாவுல் ஹாலியா வந்து தமீர் முன்ஃபஸில் வாரது. இந்த தமீர் எங்க மேலும் என்று சொன்னால் இவருக்கு போகும், ஃபல்லாஹுக்கு. இவர் தான் தீர்மானிக்கும். வாவுல் ஹாலியாவுக்கு பிறகு வருகின்றது ஹுவையா, ஈயா, ஹும்மா என்றெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு? இவர் தான். பாருங்க, அகலல் ஃபல்லாஹு வஹுவ யத்ஹக். அப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி மொழிபெயர்க்கணும்? நாங்க மேலே மொழிபெயர்த்ததை போன்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும். சிரித்த நிலையில் விவசாயி சாப்பிட்டார். அப்ப அத ஒரு நிலையில இன்னொரு வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு 3 வகையில சொல்லலாம் ஹால்ல. அத நான் இத 3ஐயும் ஒன்றுக்கு பாருங்கன்னு சொல்லுவேன். சரியா? 3 வகையான அரபு இலக்கண சட்டங்களை கொண்டு இருக்குதுன்னா அது என்ன? முதலாவது, வசனத்துல இறுதியில இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூல் வந்து நஸ்பு செய்யறது.
இரண்டாவது மாரிஃபாவான பெயர் சொல்லை தொடர்ந்து வருகின்றது பெயர் முதாரியாக இருக்கும். மூன்றாவது வாவுல் ஹாலியாவோட தமீர் முன்ஃபஸில் வாரது. இந்த இடத்தில் மேலும் என்று நாங்கள் மொழிபெயர்ப்பது கிடையாது. விவசாயி சிரித்த நிலையில் சாப்பிட்டான், சிரித்துக் கொண்டு விவசாயி சாப்பிட்டான், அல்லது விவசாயி சிரித்த நிலையில் சாப்பிட்டான் என்று மொழிபெயர்க்கலாம். சரியா? இப்ப நான் அடுத்த ரெண்டே விளங்கப்படுத்திட்டு நாங்கள் கொஞ்சம் உதாரணங்களை பார்ப்போம். சரியா? இப்ப நாலாவது பாருங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரெண்டு வகையான ஹாலிக்கும்னு சொல்லி. அது என்ன? ஒரே நேரத்துல ஒரு நபர் இரண்டு வேலைகளை செய்யறது. இன்னொன்று சொன்னேன் இரண்டு நபர்கள் ஒரே நேரத்துல இரண்டு வேலைகளை செய்யறது. அதுக்குதான் நீங்க நாலாவது நாங்க பயன்படுத்திக்கிறோம். இங்க பாருங்க, அது வாவுல் ஹாலியாவை பயன்படுத்திக்கிறோம். அது என்னன்னா, ஒரு வசனத்துல மத்தியில் வாவுல் ஹாலியா ஒரு இஸ்ம் பெயர் சொல்வாரது. இது வாவுல் ஹாலியா பிளஸ் தமீர் முன்ஃபஸில் தானே. இது வாவுல் ஹாலியா பிளஸ் அல் இஸ் பெயர் சொல். இங்கொரு ஃபாயில் இங்கொரு ஃபாயில், ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க பாருங்க. நாம தாலிபு வல் முதர்ரிசு யுஅல்லிமு. இந்த வாவுல் ஹாலியா நம்ம கட்ட போட்டுக்கோங்க. வாவுல் ஹாலியா பாருங்க. நாமத்த இதை நாங்க இப்படி மொழிபெயர்த்தா எங்களுக்கு நகு தெரியாத இருக்கு. எப்படி? மாணவன் தூங்கினான் மேலும் ஆசிரியர் கற்பிக்கிறார் என்று சொல்லி இல்ல. நாம தாலிபு வல் முதர்ரிசு யுஅல்லிமு ஓ யுதர்ரிசு. ஆசிரியர் கற்பித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அல்லது படிப்பித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மாணவன் தூங்கினான். அப்ப இங்க ஒரே நேரத்துல ரெண்டு செயல் நடக்குது. மாணவன் தூங்குறான், ஆசிரியர் கற்பிக்கிறார். அந்த ரெண்டையும் இணைக்கிறது வாவல் ஹாலியா. இணைக்கிறது சொன்னால் அது நிலையில் என்று கருத்துல நாங்க மொழிபெயர்க்க வேண்டும், மேலும் உண்டு கருத்துல மொழிபெயர்த்துக்கூடாது. அப்ப இங்க ஹரக்கத்துல எந்த மாத்தம்? வல் முதர்ரிசு. நாமத்தாலிபு வல் முதர்ரிசு யுதர்ரிஸ். சரியா? நாமத்தாலிபு வல் முதர்ரிசு யுதர்ரிஸ். அப்ப இங்க இரண்டு நபர்கள் இரு வித்தியாசமான வேலைகளை ஒரே நேரத்தில் செஞ்சுக்கிறாங்க. அத்தாலிபு நாம வல் முதர்ரிசு யுஅல்லிம். அப்ப இதுக்கு நாங்க சொல்றது ஒரு வசனத்தின் மத்தியில் வாவுல் ஹாலியா இடம்பெற்று அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் இடம்பெறுது. அப்ப அந்த இடத்துக்கு ஏற்றால் போல் நாங்கள் என்ன செய்யணும்? மொழிபெயர்க்க வேண்டும். வாவுல் ஹாலியா தெரியுமாக இருந்தால்தான் இதுக்கு நீங்க சரியான மொழிபெயர்க்க உங்களுக்கு வழங்கலாம். அல்லது இது வாவுல் ஹாலியான நீங்க எடுக்காட்டி வாவுல் அத்துப்புண்டு எடுத்தால் கருத்து பிழையாகும். கருத்து பிழையாகும். ஏன்னா நீங்க மேலும் உண்டு கருத்தும் அல்ல, அல்லது இன்னும் உண்டு கருத்து அல்ல. இது வாவுல் அத்துஃப் அல்ல, வாவுல் ஹாலி. அடுத்தது லாஸ்டா பாருங்க. லாஸ்டா பாருங்க. ரைட். ஜா முஹம்மதுன் வஃபி யதிஹி கிதாபுன். இங்க பாருங்க, இது ஜார் மஜ்ரூர் வருது. வாவுல் ஹாலியா பிளஸ் ஹர்ஃபுல் ஜர். இங்க வாவுல் ஹாலியா பிளஸ் தமீர் முன்ஃபஸில். ரெண்டாவது நாலாவது பார்த்தோம் வாவுல் ஹாலியா பிளஸ் அல் இஸ்ம் பெயர் சொல். மூணாவது நாங்கள் அஞ்சாவது சொல்றோம் வாவுல் ஹாலியா பிளஸ் ஹர்ஃபுல் ஜர். எப்படி மொழிபெயர்க்கிற பாருங்க. ஜா முஹம்மதுன் வஃபி யதிஹி கிதாபுன். முஹம்மது வந்தான். எப்படியான நிலையில் வந்தான்? எந்த நிலையில் வந்தான் என்று சொன்னால் தனது கையிலே புத்தகம் இருக்கின்ற நிலையில் வந்தான். ஜா முஹம்மதுன் வஃபி யதிஹி கிதாபுன். அப்ப இங்க இந்த வாவுல் ஹாலியா. ஜா முஹம்மதுன் வஃபி யதிஹி கிதாபுன். புத்தகம் இருக்கு. முஹம்மது அவனுடைய கையில் ஒரு புத்தகம் இருக்கு. கிதாபுன் ஒரு புத்தகம். சரியா? முஹம்மது அவனுடைய கையில் ஒரு புத்தகம் இருக்கின்ற நிலையில் வந்தான். ஜா முஹம்மதுன் வஃபி யதிஹி கிதாபுன். அப்ப அன்பார்ந்த மாணவர்களே மாணவிகளே, இதுதான் இந்த ஹாலுடைய 5 வடிவங்கள்.
அப்ப வாவுல் ஹாலியாவோடு சம்பந்தப்பட்ட 3 இருக்குது. அடுத்தது இஸ்மு ஃபாயில் இருக்குது, அதாவது இஸ்மு மஃபூல் வரலாம். அடுத்தது மாரிஃபாவை தொடர்ந்து ஃபியல் முதாரி வரும். நான் சுருக்கமாக சொல்றேன். ஹால் என்பது நிலைமையை குறிக்கும். அது 2 வகையில வரலாம். ஒரே நேரத்துல ஒரு மனிதன் 2 வேலைகளை செய்வதாக இருக்கலாம், அல்லது 2 மனிதர்கள் ஒரே நேரத்துல வித்தியாசமான 2 செயல்களையும் செய்வதாக இருக்கலாம். இந்த வாவுல் ஹாலியாவை எங்களுக்கு 5 வகையில பார்க்கலாம் நஹு அரபு இலக்கண சட்டத்தின் அடிப்படையில். இதுல முதலாவது இஸ்மு ஃபாயில் நஸ்பு செய்யறது, அல்லது இஸ்மு மஃபூல் நஸ்பு செய்யறது. ஒரு வசனத்துல இறுதியில இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூல் வாரை. இரண்டாவது மாரிஃபாவான பெயர் சொல்லை தொடர்ந்து ஃபியல் முதாரி வாரை. இதெல்லாம் ஒரு வசனத்துல மாரிஃபாவான பெயர் சொல்லை தொடர்ந்து ஃபியல் முதாரி வாரை. மூன்றாவது ஒரு வசனத்துல நடுவில் மத்தியிலே வாவுல் ஹாலியா தமீர் முன்ஃபசில் வாரை. நாலாவது வாவுல் ஹாலியாவோடு ஒரு வசனத்தின் நடுவில் வாவுல் ஹாலியாவோடு ஒரு பெயர் சொல் இடம்பெறும். அங்கு 2 மனிதர்கள் 2 வித்தியாசமான வேலைகளை செய்வதை அது குறிக்கும். மூன்றாவது வாவுல் ஹாலியாவை தொடர்ந்து ஒரு ஹர்ஃபுல் ஜர்வார். இதுதான் ஹாலுடைய சுருக்கமான பாடம்.